உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது மனித வரலாறுலேயே ரொம்ப கடுமையா விமர்சிக்கப்பட்ட முழுமையான ஆணாதிக்கத்தோட உச்சம் அப்படின்னு இன்னைக்கு பலரால சொல்லப்படுற ஒரு பழங்கால நூல் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. ம் என்ன அது? குடும்பத்துல இருக்கிற வயசுல பெரிய ஆண்கள் தங்களை விட ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற பெண்களோட கால்ல விழுந்து தினமும் வணங்கணும்னு அந்த நூல் ரொம்ப கண்டிப்பா வலியுறுத்துதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் ஒரு நாள் 2 நாள்ல தினமும்? ஆமா, தினமும். இந்த ஆழமான உரையாடலுக்கு கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு மிக சுவாரஸ்யமான, அதே சமயம் பலவிதமான விவாதங்களை உருவாக்குன ஒரு மூல ஆவணம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போறது பல நூற்றாண்டுகளா விவாதத்தோட மையப்புள்ளியா இருக்கிற மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூல் தான். அதுல குறிப்பா பெண்களோட நிலை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற சில பிரத்யேகமான பகுதிகளை பத்தின ஆய்வு குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, இவங்க பழைப்ப கிளைப்பு உடனேயே கேட்டுட்டு இருக்கிற பலருக்கும் பலவிதமான முன்முடிவுகள், அதாவது ஒரு அரசியல் பார்வை தோன்றுவது இயல்புதான். நிச்சயமா தோன்றும். அதனால இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த ஆரம்பத்திலே நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுறோம். நாம இன்னைக்கு எந்த ஒரு சார்பும் எடுக்க போறதில்ல. இடதுசாரி வலதுசாரி அப்படிங்கிற எந்த அரசியல் கண்ணாடியும் இல்லாம இந்த ஆவணத்துல இருக்கிற முதல் 2 அத்தியாயங்கள்ல வர்ற ஸ்லோகங்களை மட்டும் அப்படியே எடுத்து பார்க்க போறோம். அதாவது அந்த வரிகளுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன, அது பெண்களுக்கு என்ன வகையான தார்மீக அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு நடுநிலையோட பிரிச்சு மேய போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த ஆழமான உரையாடலோட நோக்கமே ஒரு பழங்கால சமூகத்தோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அதோட ஆணி வேர்லிருந்து புரிஞ்சுக்கிறது தான். நீங்க பழங்கால வரலாற்றை விரும்புபவரா இருக்கலாம், அல்லது பலரும் விமர்சிக்கிற ஒரு நூல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கொண்டவரா இருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு நிறைய ஆஹா தருணங்கள் காத்திருக்கு. சரியா சொன்னீங்க. மேலோட்டமான விவாதங்களை தாண்டி அந்த நூலோட அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இங்க ரொம்ப முக்கியம். இந்த ஆவணத்தோட தொடக்கமே பிரபஞ்ச படைப்பை பத்தின ஒரு வியக்கத்தக்க குறிப்போட தான் ஆரம்பிக்குது. அந்த 32வது ஸ்லோகம் கரெக்டா? ஆமா, அதேதான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த அந்த பரம்பொருள் உலக உருவாக்க நினைச்சப்போ தன் உடலை சரிபாதியா பிரிச்சு ஒரு பாதிய ஆணாவும் மறுபாதிய பெண்ணாகவும் மாற்றி விராட் புருஷனை உருவாக்கியது அப்படின்னு இந்த நூல் ஆணித்தரமா பதிவு செய்து. இந்த இடத்துலதான் நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஏன்னா உலகத்தோட பல பழங்கால மரபுகள்ல பாத்தீங்கன்னா, ஆண் படைக்கப்பட்ட பிறகு அவனோட ஒரு பகுதியிலிருந்து, உதாரணமா அவனோட விலா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். உண்மைதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இங்க படைப்போட தொடக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆதி சமத்துவம், அதாவது பிரைமோடியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆண் உயர்ந்தவன், பெண் அவனுக்கு கீழானவள் அப்படிங்கிற எந்த ஒரு படிநிலையும் இல்லாம ஒரே தெய்வீக ஆற்றலோட 2 சம பாகங்களா ஆணும் பெண்ணும் பிரிக்கப்படுறாங்க. இது உண்மையாவே ஒரு மிக முக்கியமான தத்துவார்த்த அடித்தளம்னு சொல்லலாம். இதத்தான் நம்ம இன்டர்டிபெண்டன்ஸ், அதாவது ஒன்றோடொன்று முழுமையா இணைந்த தன்மை அப்படின்னு சொல்றோம். ஒரு பாதி இல்லாம மறுபாதி முழுமையா அடையாது. ஓ, அப்போ பிற்காலத்துல அந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துக்கு இதுதான் பேஸ்ன்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. பிற்காலத்துல ஹிந்து தத்துவத்துல ரொம்பவும் போற்றப்பட்ட அந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துக்கு, அதாவது சிவனும் சக்தியும் சரிபாதியா இருக்கிற அந்த உன்னத வடிவத்துக்கு இதுதான் அடிப்படையா அமைஞ்சிருக்கணும். உலகத்தோட இயக்கத்துக்கு ஆணும் பெண்ணும் சமமான சரிபாதியான பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத எந்த விதமான குழப்பமும் இல்லாம இந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு. சரி, பிரபஞ்ச படைப்புல இந்த சரிபாதி சமத்துவம் அப்படிங்கிறது தத்துவார்த்தமா கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கீழே கொண்டு ஒரு மனுஷனோட அன்றாட வாழ்க்கையில, அவனோட அடையாளத்துல இந்த நூல் எப்படி இதை பாக்குதுன்னு கவனிப்போம். சொல்லுங்க. இங்கதான் இந்த ஆவணம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த பேசுது. அதாவது பெண்களுக்கு பெயரிடும் முறை. அந்த 33வது ஸ்லோகத்தை நான் படிக்கும்போது இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல நடத்துற பிராண்டிங் அப்புறம் மார்க்கெட்டிங் யுக்திகள் தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது எப்படி? ஒரு பேரிடும் முறையை எப்படி நீங்க கார்ப்பரேட் பிராண்டிங்கோட கம்பேர் பண்றீங்க? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு அல்லது ஒரு ப்ராடக்ட்டுக்கு பெயர் வைக்கும்போது அந்த பெயர் மக்களோட ஆழ் மனசுல, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பல கோடிகளை செலவு பண்ணி ரிசர்ச் பண்றாங்க.
ஆமா, அந்த பேரோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு, உச்சரிக்க ஈஸியா இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. கரெக்ட். இதை விட பல மடங்கு நுட்பமா ஒரு பெண்ணுக்கு பேர் வைக்கும்போது அந்த பெயர் காதுகளுக்கு இனிமையாகவும் மங்களகரமாகவும் இருக்கணும்னு இந்த நூல் சொல்லுது. குறிப்பா ரமா, உமா அப்படின்னு நெடில் எழுத்துக்கள்ல, அதாவது ஆ அல்லது ஈ அப்படின்னு முடியக்கூடிய பெயர்களா இருக்கணும்னு சொல்லுது. ஆமா, குரூரமான அர்த்தம் கொண்ட சொற்களை பேரா வைக்கவே கூடாதுன்னு ஒரு தடையும் விதிக்குது. மொழியியல் உளவியலை, அந்த லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிய இந்த நூல் எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு பெண்ணோட பெயர் அவளோட ஆளுமையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. கண்டிப்பா. இத நாம லிங்குவிஸ்டிக் எலகன்ஸ் அல்லது மொழியியல் சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு மனுஷனோட பெயர் அப்படிங்கிறது அவளோட வாழ்நாள் முழுக்க சமூகத்தால தினமும் நூற்றுக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுற ஒரு சொல் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்போ அந்த ஆ ஈ அப்படின்னு முடியிற பெயர்களை நீட்டி உச்சரிக்கும் போது அந்த ஒலியோட அதிர்வு ஒரு சுமூகமான அமைதியான சூழலை உருவாக்குது. அப்படியானால் ஒருவேளை கடினமான ஒலிகள் கொண்ட பெயர்கள் இருந்தா அது ஒரு பெண்ணோட ஆளுமைய பாதிக்கும்னு அந்த காலத்திலே நம்பியிருக்காங்களா? 100% கடினமான ஒலிகள் அப்புறம் எதிர்மறை அர்த்தம் கொண்ட பெயர்கள் சமூகத்துல ஒரு நுட்பமான வெறுப்புணர்வையோ அல்லது பயத்தையோ, அதாவது இன்னைக்கு நாம சொல்ற இந்த மைக்ரோ அக்ரஷன்ஸை உருவாக்கும். ஓ, அத தவிர்க்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ரூல். ஆமா, அதை தவிர்ப்பதன் மூலமா ஒரு பெண்ணோட ஆளுமை மென்மையோடும் அமைதியோடும் வளரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சமூகம் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கு. ஒரு பெண்ணோட பெயர் சமூகத்துல அவளுக்கு மரியாதையை பெற்றுத்தர்ற ஒரு கருவியா, அவளை சுத்தி ஒரு மங்களகரமான ஒளிய, ஒரு ஆறாவை உருவாக்குற கவசமா பார்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பிரபஞ்ச படைப்பிலையும் சரி பேர்லயும் சரி இருக்கிற இந்த நுட்பமான சமத்துவமும் பாதுகாப்பும் அடுத்து கல்வியில எப்படி தொடருது அப்படிங்கறது தான் இதை விட ஆச்சரியம். அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். சரி, சொல்லுங்க. அந்த 50வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல கல்வி கத்துக்கிறதுக்காக ஒரு சிறுவன் வீட்டை விட்டு குருகுலத்துக்கு செல்லும்போது அவனோட ஈகோவை, அந்த அகந்தைய அழிக்கிறதுக்காக பிக்ஷை, அதாவது உணவு கேட்கிற ஒரு சடங்கு இருக்கு. ஆமா, உபநயனம் முடிஞ்ச உடனே நடக்கிற சடங்கு அது. கரெக்ட். அந்த சிறுவன் முதல்ல யாரிடம் பிச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விதியை இந்த நூல் வகுக்குது. அவன் முதல்ல தன் தாய், சகோதரி அல்லது சித்தியிடம் தான் பிச்சை கேட்கணும்னு சொல்லுது. இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? வீட்ல இருக்கிற ஆண்கள் கிட்ட, உதாரணமா அப்பா கிட்டயோ அல்லது மாமா கிட்டயோ ஏன் பிச்சை கேட்க கூடாது? ஏன் பெண்களை மட்டும் இதுக்கு குறிப்பிட்டிருக்காங்க? இது நீங்க ஒரு 8 வயசு சிறுவனோட உளவியல் கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கணும். சின்ன வயசுல வீட்டை விட்டு அந்த பாதுகாப்பான சூழலை பிரிஞ்சு போற ஒரு சிறுவனுக்கு மனசுல ஒரு பெரிய பயமும் தயக்கமும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அவன் முதல்ல இன்னொருத்தர் முன்னாடி கையேந்தும் போது ஒருவேளை அவன் நிராகரிக்கப்பட்டால் அவனோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அவன் உடைஞ்சிடும். அங்க அவனுக்கு தேவைப்படுறது வெறும் உணவு மட்டுமில்ல, ஒரு உளவியல் பாதுகாப்பு, அதாவது சைக்கலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி. ஓ, அதாவது பெண்கள் அவனை நிச்சயமா நிராகரிக்க மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறையா இது? ஆமா, 100% உண்மை. பெண்களுக்கே உரிய அந்த இயல்பான கருணை அப்புறம் அந்த தாய்மையின் காரணமா அவங்க அந்த சிறுவனை இன்முகத்தோட ஏத்து உணவளிப்பாங்க. இந்த உலகம் என்னை கைவிடாது அப்படிங்கிற மிகப்பெரிய மனதைரியத்தை அந்த முதல் பிச்சை அவனுக்கு தருது. சூப்பர் பாயிண்ட். ஆண்களோட உலகம் சில நேரங்கள்ல கரடுமுரடானதா, நிராகரிப்புகளை கொண்டதா இருக்கலாம். ஆனா பெண்களோட உலகம் எப்பவுமே அரவணைக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கறத அந்த சிறுவனோட மனசுல பதிய வைக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதை கேட்கும் போதே அந்த பழங்கால சமூகத்தோட உளவியல் கட்டமைப்பு எவ்வளவு ஆழமா இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஆனா இங்கதான் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விவாதத்துக்குள்ள நுழைய போறோம். சரி, வாங்க பாப்போம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நிச்சயமா இதே சந்தேகம் வந்திருக்கும். 67வது ஸ்லோகத்துல இந்த ஆவணம் ஒரு குறிப்பை முன்வைச்சது. பெண்ணிற்கு திருமணமே உபநயனத்திற்கு சமம், கணவனுக்கு செய்யும் பணிவிடையே குருகுல வாசம், வீட்டு வேலைகளை நிர்வகிப்பதே அக்னிஹோத்திர யாகம் அப்படின்னு சொல்லுது. முதல்ல இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்குவோம். உபநயனம் அப்படிங்கிறது கல்வியை தொடங்கிறதுக்கான புனிதமான சடங்கு. அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது தினமும் நெருப்ப வளர்த்து மணிக்கணக்கா செய்யற ஆன்மீக யாகம். இதெல்லாம் ஆண்களோட மிக உயர்ந்த ஆன்மீக சடங்குகள் இல்லையா? சரியா சொன்னீங்க. ரொம்ப உயர்ந்த சடங்குகள் அவன். சரி, அப்படி பார்த்தா இது பெண்ணை ரொம்ப தந்திரமா சமையலறையிலே முடக்கி வைக்கிறதுக்கான ஒரு வழி இல்லையா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது
உனக்கு வெளியே போய் கத்துக்கிற கல்வி கிடையாது, நீ வீட்டு வேலைய பாரு, அதுவே பெரிய தவம் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி அவளை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது போலதானே இது இருக்கு. தத்துவ வார்த்தமா இது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா இது அவளோட சுதந்திரத்தை பறிக்கிற செயல் இல்லையா? இது ரொம்ப ஆழமான ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைய நவீன சிந்தனையோட பார்க்கும்போது இது ஒரு பெண்ணை வீட்டு வேலைகள்ல முடக்கிறது போல தான் நமக்கு தோணும். ஆனா நாம ஒரு பழங்கால சமூகத்தோட அமைப்புக்குள்ள போய் இதை பார்க்கணும். சரி, அப்படி பார்த்தா இதுக்கு என்ன அர்த்தம்? வேத காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் குருகுலம் போய் பல வருஷங்கள் கடும் தவம் செஞ்சு அக்னிஹோத்திரம் வளர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உயர்வா கருதப்பட்டுச்சு. ஆனா ஒரு பெண் அந்த கடுமையான உடல் வருத்தங்களை செய்யாமலேயே தன்னோட குடும்பத்தை நிர்வகிப்பதன் மூலமாவே அந்த உச்சபட்ச ஆன்மீக நிலையை அடைஞ்சிடுறா அப்படின்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஓ, இது அதை குறைச்சு மதிப்பிடுறது இல்ல, மாறாக அவளோட செயல்களை ஆண்களோட மிகப்பெரிய தவத்துக்கு இணையான தகுதியா, அதாவது ஒரு ஈக்குவலன்ட் ஸ்டேட்டஸா உயர்த்துற ஒரு விஷயம். நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அந்தஸ்த சமமாக்குறாங்க, சரி. ஆனா ஒரு ஆண் வெளிய போய் உலகத்தை பாக்குற சுதந்திரம் இருக்கே, அந்த பிசிக்கல் ஆட்டோனமி, அதாவது வெளிய சுத்துற சுதந்திரம் பெண்ணுக்கு மறுக்கப்படுது இல்லையா? அவளோட உலகம் அந்த 4 சுவத்துக்குள்ள மட்டுமே சுருங்கிடுது. இந்த இடத்துல தான் நாம வீட்டு வேலை, அந்த டொமஸ்டிக் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தைய இன்னைக்கு நாம வச்சிருக்கிற சின்ன வட்டத்தோட பொருத்தி பார்க்க கூடாது. அப்போ அந்த காலத்துல அது எப்படின்னு சொல்லுங்க. அக்காலத்துல ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது வெறும் கிச்சன்ல சமையல் செய்யறது மட்டும் இல்ல, அது ஒரு சின்ன சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கிறதுக்கு சமம். ஓஹோ, இப்படி ஒரு ஒட்டுமொத்த சமூக பொருளாதார மையமாவே அந்த வீடு இருந்துச்சு. அதாவது ஒரு மினி கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி. கரெக்ட். அவன் அந்த வீட்டோட வெறும் பணியாள் கிடையாது, அவ அந்த வீட்டோட எஜமானி, குவீன் ஆஃப் த ஹவுஸ். காடுகள்ல போய் முனிவர்கள் தேடுற அந்த ஆன்மீக பலனை ஒரு சமுதாயத்தையே தாங்கி பிடிக்கிற அவளோட அன்றாட பணிகளுக்கே இந்த நூல் வாரி வழங்குது. ஓகே, அந்த கோணத்துல பாக்கும்போது அவ செய்யற நிர்வாக பணிகளுக்கு எந்த அளவு உயர்ந்த ஆன்மீக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்ப எனக்கு புரியுது. சரி, ஒரு குடும்பத்துல அவளுக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா குடும்ப உறுப்பினர்கள் அவளை எப்படி நடத்துனாங்க? ஏன்னா அதிகாரம் அப்படிங்கிறது வெறும் ஏட்ல மட்டும் இல்லாம அன்றாட பழக்க வழக்கங்கள்ல இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அங்கதான் இந்த நூல் 131 மற்றும் 133வது ஸ்லோகங்கள்ல அபிவாதனம் அப்படிங்கிற ஒரு சடங்க பத்தி பேசுது. அபிவாதனம்னா பெரியவங்க கால்ல விழுந்து வணங்கி ஆசி பெறுவது. ஆமா. பொதுவா ஆண்கள் முனிவர்கள், குரு அல்லது அப்பா கால்ல தான் விழுவாங்கன்னு நாம ஒரு பிம்பத்தை வச்சிருக்கோம். ஆனா அத்தை, மாமியார், சித்தி என அனைவரையும் ஒரு குருவோட மனைவிக்கு, அதாவது குரு பத்னிக்கு சமமா போற்றி ஆண்கள் அவங்க கால்ல விழுந்து அபிவாதனம் செய்யணும்னு இந்த நூல் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆவணம் மிக ஆணித்தரமா ஒரு கருத்தை பதிவு செய்து இவங்க எல்லாரையும் விட தாய் பல மடங்கு பூஜிக்கத்தக்கவள் அப்படின்னு சொல்லுது. அதாவது குருவை விடவுமா? ஆமா. ஒரு மனுஷனுக்கு தந்தை அப்படிங்கிறவரும் அவனுக்கு கல்வியை கொடுக்கிற குரு அப்படிங்கிறவரும் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அவங்கள விட தாய் பல மடங்கு மேலானவள்னு சொல்லுது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண் வடிவங்கள்லையும் ஒரு விதமான தெய்வீகத்தன்மையை காண்ற பக்குவத்தை இது ஆண்களுக்கு கத்துக் கொடுக்குது. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வயசுலயும் பதவியிலையும் பெரிய ஆண்களைத்தான் குடும்பத்து பெண்கள் வணங்கணும், அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும்னு நாம பல படங்கள்லயும் கதைகள்லயும் பார்த்து ஒரு பொதுவான எண்ணத்தை வச்சிருக்கோம். ஆனா உறவு முறைகள்ல வயசு வரம்புகளையே தாண்டி பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை நம்மள அடுத்த பெரிய ஆச்சரியத்துக்கு கூட்டிக்கிட்டு போகுது. அத வாசிக்கும் போது எனக்கு நிஜமாவே திகைப்பாதான் இருந்துச்சு. அந்த 312வது ஸ்லோகத்தை சொல்றீங்களா? ஆமாங்க. அண்ணன் மனைவிக்கு, அதாவது அண்ணிக்கு தம்பி தினமும் பாதவந்தனம் செய்யணும், அதாவது கால்ல விழுந்து வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் மத்த தூரத்து உறவுமுறை ஆண்களான மாமனார், சித்தப்பா இவங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து வரும்போது மட்டும் அவங்களுக்கு மரியாதை செஞ்சா போதும்னு சொல்லுது. இங்கதான் நீங்க ஒரு கூட்டு குடும்பத்தோட நுட்பமான அதிகார பகிர்வை கவனிக்கணும். ஒரு குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கையை தாங்கி பிடிக்கிற அன்னிக்கு மத்த தூரத்து உறவுமுறை ஆண்களை விடவும் அதிக முக்கியத்துவமோ கௌரவமோ அந்த இல்லத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு விதத்துல அவ அந்த வீட்டோட லக்ஷ்மியா, அடுத்த தலைமுறையை வழி நடத்துற பொறுப்பாளரா பார்க்கப்படுறா. இதுல நான் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தேன். அன்றைய திருமண வயசு வரும்பின்படி பார்த்தா ஆணுக்கு 30 வயசு, பெண்ணுக்கு 18 வயசு அப்படிங்கிற அளவுல கல்யாணங்கள் நடந்திருக்கு. சரி. அப்படி பார்த்தா அண்ணனோட தம்பிக்கு தோராயமா ஒரு 25 வயசு இருக்கலாம். அதாவது அண்ணி பல நேரங்கள்ல தம்பியை விட வயசுல இளையவளா, ரொம்ப சின்னவளா தான் இருப்பா. ஆமா, கரெக்டான லாஜிக். தன்னை விட வயசுல மிகச்சிறிய ஒரு பெண்ணா இருந்தாலும்
அவளை தினமும் கால்ல விழுந்து வணங்கணும் அப்படிங்கிறது இது சாதாரணமான விஷயமே இல்லை. இதை வாசிக்கும்போது எனக்கு ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்வில் நடந்த ஒரு நிஜ சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓ, அந்த ஹிருதயர் சம்பவத்தை சொல்றீங்களா? இந்த வரலாற்றுச் சான்று அந்த நூலோட விதிகள் வெறும் கற்பனை அல்ல அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்குது. ஆமா, கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக அந்த சம்பவத்தை சொல்றேன். ஸ்ரீராமகிருஷ்ணரோட மனைவி அன்னை சாரதா தேவி. அவங்க தட்சிணேஸ்வரம் வந்தப்போ ரொம்ப ரொம்ப இளம் வயது பெண். அங்க ஸ்ரீராமகிருஷ்ணரோட அக்கா மகனான ஹிருதயர் இருந்தார். உறவு முறையின்படி ஹிருதயர் அன்னை சாரதா தேவிக்கு மருமகன் முறை. ஆனா சாரதா தேவியை விட ஹிருதயர் வயசுல ரொம்ப மூத்தவர், உருவத்திலையும் பெரியவர். அப்படி இருந்த ஹிருதயர் தினமா என்ன பண்ணுவாரு தெரியுமா? தினமும் கால்ல விழுந்து வணங்குவாரு. ஆமா, அன்னை சாரதா தேவியோட பாதங்கள்ல பூக்களை தூவி சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவார். தன்னை விட வயசுல சின்ன ஒரு பெண், ஆனா உறவு முறையில அவன் எனக்கு தாய் போன்றவள் அப்படின்னு எந்த ஈகோவும் இல்லாம ஒரு பெரிய ஆண் கால்ல விழுவது அப்படிங்கிறது பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிற அந்த ஒற்றைப்படையான வாதத்தை சுக்குநூறு ஆக்குது இல்லையா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை செய்யும்போது அன்னை சாரதா தேவி ரொம்ப வெட்கப்படுவாங்கன்னு வரலாற்று நூல்கள் சொல்லுது. ஆனா ஹிருதயர் அவங்க கிட்ட இருக்கிற தாய்மையையும் அந்த தார்மீக அதிகாரத்தையும் உணர்ந்து எந்த வயசு வித்தியாசமும் பார்க்காம வணங்கினாரு. இது வெறும் புத்தகத்துல தூங்கிட்டு இருக்கிற ஒரு விதி மட்டும் இல்ல. ஆமா, பிராக்டிகலா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆமா, நடைமுறையில நம்ம பண்பாட்டுல ஆழமா வேரூன்றி வாழ்ந்து காட்டப்பட்ட தார்மீக அதிகாரம் அப்படிங்கறது இந்த சம்பவம் நமக்கு நல்லா உணர்த்துது. ஓகே, இதுவரை நம்ம பார்த்ததை வச்சு பார்த்தா பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஆன்மீக அதிகாரமும் குடும்பத்துல உச்சபட்ச மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. ஆனா சொல்லுங்க, இங்கதான் எனக்கு மிகப்பெரிய முரண்பாடு ஒண்ணு தோணுது. ஒரு பக்கம் இவ்ளோ உயர்ந்த இடத்துல வைக்கிற அதே நூல், இன்னொரு பக்கம் ஆண்களும் பெண்களும் பழகுற விதத்துல ரொம்ப கடுமையான, கிட்டத்தட்ட மூச்சு திணற வைக்கிற கட்டுப்பாடுகளை ஏன் விதிக்குது? கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அந்த 213, 214, 215 ஸ்லோகங்கள்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விதியை பாருங்க. ஒரு ஆண் எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் சரி, அறிவு முதிர்ச்சி பெற்றவனா இருந்தாலும் சரி, அவனோட தாய், சகோதரி அல்லது சொந்த மகளா இருந்தாலும் கூட யாரும் இல்லாத வேளையில அவங்களோட தனித்திருக்க கூடாதுன்னு எச்சரிக்குது. ஏதோ வெளியாட்கள் கிட்ட பழகிறத கட்டுப்படுத்தினா பரவாயில்ல, சொந்த மகளோடும் தாயோடும் கூட ஒரு அறையில தனியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதீதமான சந்தேகம் இல்லையா? இது மேலோட்டமா படிக்கும்போது அப்படிதான் தோணும். இது பெண்களை சந்தேகப்படுற, அவங்கள ஒரு வரையறைக்குள்ள முடக்கிற ஒரு பாரனோயா, நோய்க்கூறு அல்லவா? என்ன இது, சொந்த வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு கட்டுப்பாடா அப்படின்னு தான் நமக்கு நினைட்ட தோணும். ஆனா இதோட ஆழமான உளவியல, அந்த சைக்காலஜிய நாம புரிஞ்சுக்கணும். இந்த விதிகள் பெண்களை குறை கூறவே இல்ல. அப்போ யார குறை கூறுது? இது ஆண்களோட புலன் பலவீனத்தை, அந்த மேல் வல்னரபிலிட்டிய ரொம்ப அப்பட்டமா ஒத்துக்குது. மனுஷ மனம் அப்படிங்கிறது எவ்வளோ உயர்ந்த நிலையில இருந்தாலும் சில நேரங்கள்ல சில சூழலால சலனப்படக்கூடியது. அந்த சலனத்துக்கு வயசோ அல்லது உறவு முறையோ ஒரு தடை அல்ல அப்படிங்கறத ரொம்ப தீவிரமான, கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான நேர்மையோட, ப்ரூட்டல் ஹானஸ்டின்னு சொல்லுவோம்ல, அதோட இந்த நூல் அணுகுது. ஒரு நிமிஷம், அதாவது தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலவீனமும் ஆண்கள் கிட்டேயே அதிகமா இருக்கிறதால இந்த கடிவாளத்தை ஆண்கள் கிட்டேயே விதிக்குதா இந்த நூலு? மிகச்சரி. புலன்கள் மிகவும் வலிமையானவை, அவை அறிஞர்களை கூட இழுத்துச் சென்று விடும் அப்படின்னு அந்த ஆவணம் நேரடியா ஆண்களை தான் எச்சரிக்குது. ஆஹா, இதன் மூலமா அது என்ன செய்யுதுன்னா, பெண்களுக்கு தங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தனிநபர் சுதந்திரத்தையும், அதாவது பிரைவசியையும், முழுமையான பாதுகாப்பான சூழலையும், சேஃப் ஸ்பேஸ உருவாக்கி கொடுக்குது. இது பெண்களை சந்தேகப்படுற செயல் இல்ல. அப்போ ஒரு தற்காப்பாரன்னு சொல்றீங்க? ஆமா, உறவுகளுக்குள்ள எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சிறு மாசு கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய தற்காப்பு அரண் இது. இது உண்மையிலேயே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பார்வைதான். கட்டுப்பாட்டை பெண் மேல விதிக்காம ஆணோட பலவீனத்தை ஒத்துக்கிட்டு எல்லைகளை வகுத்திருக்காங்க. சரி, இறுதியா ஒரு விஷயம், இது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. என்ன அது? பெண்கள் அறிவுரை கூறக்கூடாது, பெண்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிற்போக்குத்தனமான பிம்பம் நம்ம சமுதாயத்துல இன்னைக்கும் சில இடங்கள்ல இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. ஆனா இந்த ஆவணம் அந்த 223 மற்றும் 238 ஸ்லோகங்கள்ல அதை முழுமையா நிராகரிக்குது. ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயத்தோட அடித்தட்டு மக்களா இருந்தாலும் சரி, அவங்களோட நல்ல காரியங்களையும் அறிவுரைகளையும் ஒரு ஆண்மகன் தாராளமா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆமா, ஒரு ஆலோசனை அல்லது அறிவுரை
யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கறத விட அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது, அதுல இருக்கிற அறிவு என்ன அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ம். அது மனசுக்கு சரியானதாகவும் அறத்துக்கு முரணா இல்லாததாகவும் இருந்தா அத ஒரு பெண்கிட்ட இருந்தோ அல்லது அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்தோ கூட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு மனுஸ்மிருதி ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு பிரிவுல பிறந்தவர் ஞானியா இருந்தா அவர்கிட்ட இருந்தும் மோட்ச தர்மத்தை கேட்கலான்னு இது சொல்லுது. ஓ, ஆக பிறப்பை விட குணமே முதன்மையானது, அந்த மெரிட்டாக்ரசி அப்படிங்கறத இது ரொம்ப அழுத்தி சொல்லுது. கண்டிப்பா தாழ்ந்த குலத்துல பிறந்த பெண்ணா இருந்தாலும் அவ நற்குணம் கொண்டிருந்தா அவளை தன் இல்லத்தரசியா ஏத்துக்கலான்னு இந்த நூல் சொல்லுது. ஒரு மனுஷனோ பெண்ணோ பிறப்பால மட்டுமே உயர்ந்தவர்கள் ஆயிட முடியாது. அவங்களோட குணம் தான் முக்கியம். ஆமா, அவங்களோட குணமும் ஒழுக்கமுமே உயர்வை தீர்மானிக்குது அப்படிங்கறத இந்த நூல் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு. அறிவுக்கு பாலினமோ குலமோ கிடையாது அப்படிங்கறத இந்த பழங்கால நூல் ஏத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான திறப்பு. அருமை. இன்னைக்கு நாம ஒரு நீண்ட ஆழமான, அதே சமயம் பல முன்முடிவுகளை உடைக்கிற ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். பிரபஞ்ச படைப்புல ஆணும் பெண்ணும் ஒன்றோடொன்று இணைந்த சரிபாதி அப்படின்னு தொடங்கி, ம், ஒரு பெண்ணோட பெயருக்கு பின்னால இருக்கிற உளவியல் அதிர்வுகள், இல்லறமே ஒரு மிகப்பெரிய தவம் அப்படிங்கிற ஆன்மீக அந்தஸ்து, வயசுல சின்ன பெண்ணையும் கால்ல விழுந்து வணங்குற உன்னத பண்பாடு, ஆமா, ஆண்களோட பலவீனங்களை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு பெண்களுக்கு வகுக்கப்பட்ட பாதுகாப்பு வளையம், அப்புறம் பிறப்பை விட நற்குணமே ஒரு பெண்ணோட தகுதியை நிர்ணயிக்குது அப்படிங்கறது வரை மனுஸ்மிருதியோட முதல் 2 அத்தியாயங்கள் காட்டுற சற்றே வித்தியாசமான பலரும் அறியாத கோணங்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா. வரலாற்று நூல்களை பற்றி நாம கேள்விப்பட்ட அந்த ஒற்றைப்படையான பிளாக் அண்ட் ஒயிட் கருத்துக்களை தாண்டி அதுல இருக்கிற ஆழமான உளவியல் மற்றும் தார்மீக கூறுகளை நடுநிலையோட ஆராய்வது எவ்வளோ அவசியமானது அப்படிங்கறத இன்றைய விவாதம் நமக்கு காட்டியிருக்கு. உண்மைதான். மனிதர்களோட பழங்கால சமூக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானதும் பல அடுக்குகளை கொண்டதும் ஆகும். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இனி இது போன்ற நூல்களை தேடி படிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். கண்டிப்பா. மற்றவங்க சொல்றத கேட்டு ஒரு முடிவுக்கு வர்றதை விட நீங்களே அந்த மூல நூல்களை படிச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்களே உணர்ந்துக்கிறது தான் உண்மையான அறிவு தேடல். நூல்களை படிக்கும்போது நாம வாழ்ற இன்றைய காலத்தோட முன்முடிவுகளை கழட்டி வச்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இன்னைக்கு நாம பல ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோம். ஆனா விடை பெறுவதற்கு முன்னாடி இன்றைய நமது மூல ஆவணத்தோட இறுதியில குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு ஒற்றை வரிய உங்களுக்கு ஒரு சிந்துவைக்காக விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. அடுத்து மனுஸ்மிருதி கூறும் பெண்களின் திருமண முறைகள், திருமணத்தில் பெண்களின் உரிமைகள் பற்றி விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கடல். அந்த விவாதம் இன்னும் பல பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். ஆமா, உங்களுக்கு தெரியுமா, காதல் திருமணம், ஏன் ஒரு பெண்ணை கடத்தி சென்று திருமணம் செய்வது என மொத்தம் 8 வகையான திருமண முறைகளை பத்தி மனுஸ்மிருதி பேசுது. அந்த பழங்கால அமைப்புல இந்த ஒவ்வொரு வகையான திருமணத்திலையும் பெண்களுக்கு எந்த அளவு சொத்துரிமை இருந்துச்சு, தன் வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமை அவளுக்கு இருந்ததா, அந்த பழங்கால சட்டங்கள் இன்றைய நவீன சமூகத்தோட பார்வையில எப்படி இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள். அத நீங்க சுயமாக தேடி படிங்க, அல்லது அடுத்த ஒரு ஆழமான உரையாடல்ல அது நாமே மீண்டும் வந்து முழுமையா அலசுவோம். வரலாற்றோட மங்கலான பக்கங்களுக்கு நடுவே பெண்களுக்கான அதிகாரமும் பாதுகாப்பும் இப்படி ஆழமா பொதிஞ்சு கிடக்கிறது தான் அறிவு தேடுற பயணத்தோட மிகப்பெரிய ஆச்சரியம். மீண்டும் சந்திப்போம்.